அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் முடிந்தது 7:30 சனி, விடிந்தது உங்களுடைய வாழ்க்கையில். இனி துணிந்து நடக்கலாம். நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகும். கிடைக்க போகுது சொர்க்க பூமி. ஆமாங்க, சனி பயிற்சி காரணமாக கிடைக்க போகும் பலன்கள் குறித்து மகர ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு பார்க்க போகிறோம். பதிவினை முழுமையாக பாருங்கள். பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏற்கனவே மகர ராசியில் பிறந்த நண்பர்களுக்காக 2025 புத்தாண்டு பலன்கள் நம்ம சேனலில் பதிவு செஞ்சாச்சு. பதிவினை பார்க்காதவங்க சேனலில் போய் பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை பார்த்தும் தெரிஞ்சுக்கிடலாம். மகர ராசியில் பிறந்த நண்பர்களே, உங்களுடைய ராசி அதிபதி சனி பகவான் 2ஆம் வீடான கும்ப ராசியில் இப்போ இருக்காருங்க. 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 29ஆம் தேதி கும்ப ராசியிலிருந்து பயிற்சியாகி சனி பகவான் மீன ராசிக்கு போகிறாரு. மீன ராசிக்கு சனி பகவான் செல்வதால் 7:30 சனி என்பது மொத்தமாக உங்களுக்கு முடியுதுங்க. அதனால் இனிமே 7:30 சனி என்பது உங்களுக்கு கிடையாது. இனி கிட்டத்தட்ட 25 வருடங்களுக்கு நீங்கள் கவலை இல்லாமல் இருக்கலாம்ங்க. ஏன்னா 7:30 சனி என்ற ஒரு பிரச்சனை இனி வராது. இப்போ இந்த சனி பகவான் பயிற்சி மூலமாக உங்களுக்கு நடக்க போகும் நன்மை என்ன? முதல்ல மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு புதிய இடம், புதிய வாழ்க்கை, புதிய நட்பு, புதிய துணை, புதிய உறவுகள் என அனைத்தும் புதியதாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. முயற்சியில் பெரிய வெற்றி உண்டு. வேலை விஷயத்தில் எவ்வளவு தான் கடினமாக உழைத்தாலும் வேலையில் நல்ல பேர் வாங்க முடியலை, அந்த வேலையை நிரந்தரமாக்கி கொள்ள முடியலை. எப்படி நல்லா வேலை பார்த்தாலும் அடிக்கடி வேலை மாறும் சூழலானது ஏற்படுது அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு அந்த வேலையில் கௌரவம், அந்த வேலைக்குரிய மதிப்பு, வேலைக்குரிய சம்பளம் கிடைத்து அந்த வேலைங்கிறது நிரந்தரமாகவும் அமையுங்க. இன்னொரு பக்கம் உங்கள் மகர ராசிக்கு அதிபதி தான் இந்த சனி பகவான். அவர் 3ஆம் வீட்டில் மீன ராசியில் அமர்கிறார். அப்போ 2 வீலர், வண்டி வாகனம் போன்றவற்றை வாங்கக்கூடிய யோகம் உண்டுங்க. அசையும் சொத்துக்களை வாங்கி குவிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு அவங்கக்கிட்ட இருந்து நீங்கள் என்ன வேணும்னு எதிர்பார்த்தீங்களோ அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். 2ஆம் வீடான கும்பராசிக்கு சனி பகவான் அதிபதி. அப்போ குடும்பத்தில் சில மாற்றங்களை செய்வீங்க. குடும்ப உறவுகள்கிட்ட இருந்து ஒரு நல்ல செய்தி, நல்ல தகவல் என்பது உங்களுக்கு வந்து சேரும். சனி பகவானுக்கு பார்வை பலன் உண்டு. 3, 7, 10 இந்த பார்வையால் சனி பகவான் பார்ப்பார். அப்போ 3ஆம் பார்வையாக ரிஷப ராசியை பார்க்குறாரு. அது உங்களுக்கு 5ஆம் வீடு. அப்போ பிள்ளைகளால் ஏற்பட்ட பிரச்சனையும், தேவையில்லாத காதல் விவகாரத்தால் குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள் தீரும். ஆனால் படிப்பு விஷயத்தில் கவனம் தேவை. 7ஆம் பார்வையாக கன்னி ராசியை பார்க்குறாரு சனி பகவான். உங்கள் மகர ராசிக்கு அது 9ஆம் வீடு. தந்தையின் உடல்நிலையில் கவனம் வேண்டுங்க. இனி யாருக்குமே நீங்கள் தலைவணங்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் தலை நிமிரும் காலமாக இது இருக்குங்க. உங்கள் தலைக்கு கிரீடம் வரப்போகுது. பதவி, கூடுதல் பொறுப்பு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தபடியாக 10ஆம் பார்வையாக தனுசு ராசியை பார்க்குறாரு. அது உங்களுக்கு 12ஆம் வீடு. அப்போ விரயம் இல்லாத, செலவில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ போகிறீங்க. இனி வருவதெல்லாம் சேமிப்பு தான், வருமானம் தான். அதனால் முதல்ல நான் சொன்ன மாதிரி சொர்க்க பூமியாகும் உங்களுடைய வாழ்க்கை. விரயம் காலி, வீண் அலைச்சல் காலி, வம்பு வழக்கு பிரச்சனை காலி, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை காலி. ஆக மொத்தம் செலவில்லாத, விரயம் இல்லாத நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து சேமிப்பினை உயர்த்துவீங்க. 7:30 சனி முடிகிற இந்த காலகட்டத்தில் இவ்வளவு நன்மைகள் நடக்க போகுதுங்க. இங்கே நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் சனி பகவானுடைய வழிபாடு மட்டும்தாங்க. அதை தவறாது செய்யுங்க. சனிக்கிழமைகளில் 6 மணிக்கு மேலே எழுதீபம் ஏற்றி சனி பகவானை வழிபாடு செய்யுங்க. அதே கையோடு ஊனமுற்றோருக்கு உணவு தானம் செய்யுங்க. ரொம்பவே நல்லது நடக்குங்க. நல்லது நண்பர்களே, இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள். நன்றி.